யூடியூப் சமையல் தமிழ் சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடே மணமணக்கிற வெந்தய குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் வரக்கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் அரிசி, 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் சேர்த்து வேணும்னா இன்னும் 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம எந்த அரிசி வேணாலும் சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி புழுங்க அரிசி எடுத்திருக்கேன், நீங்கள் பச்சை அரிசி கூட சேர்த்திக்கலாம். இப்போ ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்ச வரமல்லி, சீரகம், வெந்தயம், மிளகு, அரிசி, 2 காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் அடிப்பிடிக்காமல் வறுத்து எடுத்துக்கோங்க. கரைஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ நமக்கு அரிசியோடைய கலர்லாம் மாறி வந்திருக்கு, வறுபட்டுச்சுன்னா. இப்போ நம்ம வறுத்தது எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துட்டோம். கொஞ்ச நேரம் ஆறட்டும், நம்ம இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், காரக்குழம்பு, புளிக்குழம்பு, வெந்தய குழம்பு இது எல்லாமே எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சது 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, ஒரு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை ஒரு இனுக்கு, ஒரு 10 to 12 பல் பூண்டு, ஒரு கப் சின்ன வெங்காயம், ஒரு குட்டி தக்காளி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பூண்டு சேர்த்திக்கலாம். பூண்டு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. பூண்டு நல்லா நிறம் மாறிடுச்சு. இப்போ ஒரு 10 to 15 சின்ன வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கிறேன். சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சிங்கன்னா தான் இந்த மாதிரி குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ ஒரு குட்டி தக்காளி. நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். இப்போ நமக்கு இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் 1/2 கப் புளி தண்ணி ஆட் பண்ணுறேன். புளி தண்ணி சேர்த்துனதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ அளவுக்கு தண்ணி வேணுமோ சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா இருக்கு இல்லைங்களா, மசாலா பொடி அதை சேர்த்திக்கோங்க. கலந்து விட்டுட்டே சேர்த்துங்க. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, நல்லா வாசனைக்காக பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இது ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. குழம்பு நம்மளுக்கு கெட்டியான பதத்தில் வந்திருக்கு. குழம்பு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் இந்த வெந்தய குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் யூடியூப் சமையல் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.